சேலம் மாநகராட்சியினுடைய மக்களுடைய எதிர்கால குடிநீர் தேவை என்பது கேள்விக்குறியாயிரும். தோழர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய மாற்றங்களில் மிக முக்கியமாக பேசுபொருளாகவும் ரெண்டாவது அதிர்ச்சி தரக்கூடிய விஷயமாகவும் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய செய்தி, சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாநகராட்சிக்கு தண்ணீர் விநியோகம் செய்யக்கூடிய ஒரு டெண்டரை தனியார் நிறுவனத்திற்கு தாரை வார்த்திருக்கிறாங்க இன்றைய ஆட்சியினுடைய அதிகாரிகள். குறிப்பாக எந்த அடிப்படையில் நம்ம பேசுகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பல நாடுகள் புறக்கணிக்கப்பட்டு பல நாடுகள் ரொம்பவும் துரத்தி அடிக்கப்பட்ட அப்படின்னு கூட சொல்லலாம், துரத்தி அடிக்கப்பட்ட ஒரு நிறுவனமாக இருக்கிறது தான் சூயஸ். இந்த சூயஸ் நிறுவனம் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய அப்போ அர்ஜென்டினா இந்த மாதிரியான நாடுகளில் மிக மோசமாக அந்த நாட்டினுடைய நீர் வளத்தை உறிஞ்சி அந்த மக்களை மிகப்பெரிய போராட்டத்துக்கு மட்டும் தள்ளுனது மட்டும் இல்லாமல் கையேந்தக்கூடிய வகையில் இயற்கை வளங்கள் அளிக்கப்பட்டு மிகப்பெரிய அளவுக்கு கையேந்தக்கூடிய வகையில் அவ்வளவு மோசமாக ரத்தத்தை உறிஞ்சி எடுக்கக்கூடிய ஒரு ஒட்டுண்ணியாக இந்த நிறுவனம் அங்கே இருக்கக்கூடிய நீர் வளத்தை பூரா சுரண்டி அனாதைகள் ஆக்கினாங்க அந்த மக்களை. அதன் அடிப்படையில் அங்கே ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு புரட்சியின் காரணமாக பொலிவியா, அர்ஜென்டினா இந்த மாதிரியான நாடுகளில் ஏற்பட்ட போராட்டத்தின் விளைவாக அந்த நாடு, அந்த கம்பெனி சூயஸ் நிறுவனம் துரத்தி அடிக்கப்பட்டு அது ஒரு கேப்பராட்ட நிர்வாகமாக இருந்தது. ஆனால் இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய அரசு, ஆளுகிற அரசு அந்த நிறுவனத்திற்கு சேலம் மாநகராட்சிக்கு தண்ணீர் பட்ட சப்ளை செய்யக்கூடிய ஒரு டெண்டரை அந்த நிறுவனத்துக்கு கொடுத்துருக்குறாங்க. அப்படிங்கும்போது மிகவும் அதிர்ச்சிக்குள்ளாக இருக்குது. இது மக்களுடைய வாழ்வியல் மட்டுமல்ல, இயற்கை வளங்களை மிகப்பெரிய அளவுக்கு அளிக்கக்கூடிய அந்த நிறுவனம் தன்னுடைய லாபத்தை பார்த்திங்கன்னா மெயினாக ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய இந்த நிறுவனத்துக்கு தமிழ்நாடு அரசு ஒரு மிகப்பெரிய ஒரு சிவப்பு கம்பளத்தை விரித்து அவங்கள வரவேற்றிருக்கிறாங்க. அப்படிங்கும்போது ரொம்பவும் தமிழ்நாடு மிகப்பெரிய அளவிற்கு அதில் பாதாளத்தில் போகக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக நிகழப்போகுது. அதில் குறிப்பாக சேலம் மாநகராட்சி மிகப்பெரிய அளவிற்கு பின்னடைவு சந்திக்கும், குடிநீர் இணைப்புக்கு பின்னடைவு சந்திக்கும். ஏன் இப்படி சொல்கிறேன்னா, இந்த நிறுவனத்தினுடைய நிர்வாகத்தினுடைய செயல்பாடு பார்த்திங்க அப்படின்னா, சூயஸ் நிறுவனம் கோயம்புத்தூரில் எப்படி அமைச்சு அது அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பின்னடைவை சந்திக்க வச்சதோ, இந்த நிர்வாகம் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி எல்லாத்துக்கும் தண்ணி கொடுக்குற மாதிரியே தோணும். ஆனால் இந்த சூயஸ் நிறுவனம், இந்த நிறுவனத்தினுடைய செயல் திட்டங்கள் பார்த்திங்க அப்படின்னா முழுக்க மிகப்பெரிய அளவிற்கு லாபத்தை மட்டுமே பங்கீடாக லாபத்தை மட்டுமே எடுக்கக்கூடிய ஒரு நிர்வாகம். இதில் மனசாட்சி இல்லாத செயல்படுவானுங்க. எந்த மனசாட்சியும் இருக்காது, எந்த மூமெண்ட் இருக்காது. இவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா பொருளாதாரம், பணம் வந்தால் போதும் அப்படிங்கிறது தான். இவங்களுக்கு சர்வீஸுங்கிறதெல்லாம் கிடையாது. சர்வீஸ் அப்படிங்கிறது இவங்களுடைய சேவைங்கிறது இந்த தண்ணீர் நாங்கள் விநியோகிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான பின்பத்தில் இவங்க செயல்பட்டு இருக்காங்க. ஆனாலும் இவர்களுடைய நோக்கம் என்பது நீர்வளத்தை உறிஞ்சி, அதாவது மனிதனுடைய ரத்தத்தை உறிஞ்சி குடிக்கக்கூடிய ஒட்டுணிகளைப் போல இயற்கையாக இருக்கக்கூடிய நீர்வளத்தை அங்கிருந்து எடுத்து மண்ணினுடைய தன்மையை கெடுத்து இயற்கை வளத்தை சீரழிக்கக்கூடிய வகையில் தான் இவர்களுடைய செயல்பாடு இருக்கப் போகுது. ஏன்னா அப்படி தான் பல இடத்துல அது மாதிரி பண்ணியிருக்காங்க. குறிப்பாக இந்த சூயஸ் நிறுவனத்தினுடைய இப்போ 24 hours, அதாவது என்னென்னா தடையில்லாத நீர் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. தடையில்லாத நீர் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நிலைப்பாடு என்பது, அதாவது எத்தனை ஸ்கொயர் ஃபீட், அதாவது எவ்வளவு நம்ம தண்ணி உபயோகிக்கிறோமோ அந்த அளவிற்கு இந்த நிர்வாகம் பார்த்திங்க அப்படின்னா தன்னுடைய விலையை நிர்ணயிக்கும் அப்படிங்கிறது அதனுடைய கூடுதலான நிலைப்பாடு. இப்போ அப்படி தான் சேலத்தினுடைய மாநகராட்சி நிர்வாகம் மிகப்பெரிய அளவிற்கு இந்த டெண்டரை பாசிங் பண்ணியிருக்கிறாங்க. இது நிச்சயமாக கைவிட வேண்டும். தமிழ்நாடு அரசு ஒரு சமூக நீதி அரசாக, ஒரு மக்களுடைய நலனுக்கான அரசாக இருந்தால் இந்த மாதிரியான செயல்பாட்டில் நிச்சயமாக ஈடுபட்டிருக்க மாட்டாங்க. முழுக்க பொருளாதாரத்தை மட்டுமே முன்னிலைப்படுத்தி மக்களுடைய அந்த வாழ்வியல் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை உள்வாங்காமல், உண்மையாலுமே அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய அந்த வாழ்க்கையினுடைய நிலைப்பாட்டை எல்லாமே உணராமல் இந்த டெண்டர் என்பது தமிழ்நாடு அரசு தாரை வார்த்திருக்கு சூயஸ் நிறுவனத்துக்கு. இதனால் மிகப்பெரிய அளவுக்கு பின்னடைவு சந்திக்க வைக்கும். இது மிகப்பெரிய ஒரு கிட்லரை போல அந்த நிர்வாகம் என்ன சொல்லுதோ அதுதான் நடைமுறைப்படுத்த முடியும். நாளைக்கு தண்ணி வரல அல்லது நீங்கள் போய் கேட்கல முடியாது. நீங்கள் தண்ணி வரல அப்படின்னு கேட்டிங்கன்னா பணம் கட்டணும்.
பணம் கட்டினா தான் தண்ணி வரும்னு சொல்லி ஒரே முறையாக முடிச்சிடுவான். 2வது மாதமான அந்த டேட்டில் தண்ணி வந்து கட்டி ஆகணும். அப்படி சப்போஸ் நீங்கள் கட்டலை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக தண்ணியை ட்ராப் பண்ணிவிட்டு அவன் பாட்டு அவன் வேலையை பார்த்துட்ருப்பான். நீங்கள் யாரையுமே எதுவுமே இப்போ கேட்க முடியாது. அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு அடிமைத்தனமான வேலையைத்தான் இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு இந்த நிர்வாகத்திற்கு இந்த டெண்டருங்கிறது பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த டெண்டரை உடனடியாக ரத்து பண்ண வேணும். அது மட்டும் இல்லாமல் சோயஸ் இந்தங்கக்கூடிய இந்த நிர்வாகம் ஒரு மிகப்பெரிய ஒரு தொலைநோக்கு பார்வை கொண்ட முழுக்க லாப நோக்கத்தை மட்டுமே அடையாளம், அதாவது ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி அவங்க செயல்பட்டு இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகம். இதனால் மக்களுக்கு எந்த பலனும் கிடையாது. மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்கக்கூடிய வேலையை தமிழ்நாடு அரசு செய்யணும். இல்லை என்றால் சேலம் மாநகராட்சியினுடைய மக்களுடைய எதிர்கால குடிநீர் தேவை என்பது கேள்விக்குறியாயிரும். இந்த மக்களுடைய அடிப்படை உரிமையும் கேட்கறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் போயிடும். இப்படியான பல்வேறு விஷயங்கள் இந்த டெண்டரில் இவ்வளவு பின்புலன் இருக்குது அப்படிங்கிறத நம்ம மிக தெளிவாக நம்ம சொல்லக்கூடிய கடமையும் கூட. எனவே தமிழ்நாடு அரசு இந்த சூயஸ் நிறுவனத்திற்கு ஒப்பந்தத்தினை உடனடியாக ரத்து செய்து இதனை தமிழ்நாடு அரசே நேரடியாக இந்த மக்களுடைய தேவைக்கான குடிநீர் இணைப்பினை கொடுத்து அதற்கான வழிவகை செய்ய வேண்டுமே தவிர தனியார் துறைகளுக்கு தாரை பார்க்கக்கூடிய இந்த டெண்டர் என்பது ஒரு முறையான அணுகுமுறையாக இல்லை அப்படிங்கிறதை நாங்கள் இதன் மூலிமா நாங்கள் சுட்டி காட்டுறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.